தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம். வணக்கம். வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான மூத்த தலைவர்கள் ஒருவர் சி மகேந்திரன் அவர்கள் தாவேகா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. பெரியார் முன்னெடுத்ததை போன்று, அம்பேத்கர் முன்னெடுத்ததை போன்று, காந்தி அவர்கள் முன்னெடுத்ததை போன்று ஒரு பெரும் இயக்கமாக தாவேகா மாறும். ஒரு பொது உடைமை வேர்கள் இன்னும் பலப்படணும், அதுக்காகத்தான் நான் தாவேகாவில் இணைஞ்சிருக்கேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அவர் பார்க்குறதுக்கு ஒரு சைஸில் பார்த்தா லெனின் மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஜோசப் ஸ்டாலின் மாதிரி இருக்குன்னு சொல்லாமல் விட்ட வரைக்கும் சந்தோஷம். அவர் நம்ம ரொம்ப விழாவாரியாக பேசுறதுக்கு அவசியம் இல்லாமல் வீரபாண்டியன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அவர் திருந்துவாருன்னு நினைச்சோம், அவர் திருந்தலை அப்படின்னு இருக்காரு. முடிஞ்சு சாப்டரை முடிச்சிட்டாரு. அவர் அதாவது உருப்படாமல் இருந்தார், ஃப்ராடு பண்ணார், அதுக்காக ஒதுக்கி வச்சோம், திருந்த வாய்ப்பு கொடுத்தோம். அவர் திருந்தலைன்னா ஃப்ராடை கண்டினியூ பண்ணுறாருன்னு அர்த்தம். இவர் சொல்றது NCBH அந்த புத்தக நிலையத்தை கையகப்படுத்துறதுக்கு நடந்ததுக்காக ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் தயாரித்தவர்களோடு கூட்டு சேர்ந்து இருந்தாருங்கிறது குற்றச்சாட்டு. இது ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் கவனிக்கணும். மற்ற ஒரு தொகுதியையே கையில் வச்சிருக்கிறவங்க, எப்படி எந்த கட்சியில் இருந்தாலும் ஜெயிக்கலான்ற அளவில் வலுவானவர்கள் தாவேகாவுக்கு போனதை விட அரசியல் கட்சியில் இல்லாத வெறும் பேச்சாளராக எந்த வாக்கு வங்கி பலமும் இல்லாத பணபலம் இல்லாத ஒருத்தர் போகிறது, கட்சியிலையும் இல்லை, ஆக்டிவாக இல்லை, அப்படி இருக்கிற நபர் போகும்போது அது இவ்வளவு பெரிய செய்தி ஆகுது அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் ரியலைஸ் பண்ணணும். பிரச்சனை நீங்கள் இது ஒரு ஆள் அங்கே போகும்போது அது ஒரு பெரிய அவமானமாகவும், கம்யூனிசத்திற்கான அவமானமாகவும், அந்த இயக்கத்தில் இருந்ததுக்கான தன்னுடைய கடந்த காலத்தை அவரே அவமானப்படுத்திட்டாருன்னு யாரும் ஆர்டிஃபிஷியலாலாம் கிளப்பல. அந்த செய்தி 5வது நிமிஷத்துலேருந்து தோட்டா வர்ற மாதிரி கமெண்ட் வருது, தாங்க முடியாத அளவுக்கு எல்லா தரப்புல இருந்தும் கமெண்ட் வருது. அப்படின்னா இடதுசாரிகள் யோசிக்கணும், தாவேகா சகவாசம் இருக்கு இல்லையா, அது உங்களை எங்க கொண்டு வந்து நிறுத்துங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஆசிட் டெஸ்ட், ஒரு ஜஸ்ட் ஒரு டிராப் எடுத்து டெஸ்ட் பண்ணா கிடைக்கிற ரிசல்ட். நீங்க டிவிகேவுக்கு முட்டு கொடுத்தா இதே நிலைமை தான் மகேந்திரனுக்கு ஏற்படுகிற அதே நிலைமை தான் 2 இடதுசாரி கட்சிகளுக்கும் வந்து சேரும். இல்லை, இதே மகேந்திரன் அவர்கள் இந்த பிரச்சாரம் நடந்த போது 2026 தேர்தல் பிரச்சார சமயத்தில் விஜய்க்கு எதிராக பேசியிருக்கிறார். ஒரு நடிகன் அப்படிங்கிற ஒரு ஒளிவட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்களை சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை விஜய் செய்து கொண்டிருக்கிறார். இது அபாயகரமானது அப்படிங்கிறத பேசியிருக்கிறார். இன்னைக்கு கம்யூனிஸ்டுடைய வேர்களை பலப்படுத்துவதற்கு நான் போய் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது புரிஞ்சுக்கவே முடியலையே. புரிஞ்சுக்க தேவையில்லை. அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் லெவலுக்கு மாறியாச்சு. நேத்து அவர் புருஷனா பொண்டாட்டியா வீட்டில் அடி வாங்குறது யார் அப்படின்னு ஒரு இதில் பட்டிமன்றம் வச்சு புருஷங்க தான் அடி வாங்குறாங்கன்னு பேசிட்டு மறுநாள் இப்போ ஒய்ஃபுங்க தான் அடி வாங்குறாங்கன்னு அவங்களால பேசுற மாதிரி அவர் தன்னுடைய லிமிட்டை, தன்னுடைய கம்யூனிஸ்ட் அடையாளத்தை அதை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி பயன்படுத்துறாரு. அவ்வளவுதான். அவர் ராஜ்மோகனுக்கு என் பையனோட ஃப்ரெண்டு, அவருக்கு என் மகன்மார் தான், வாழ்த்துறேன் அப்படின்னாரு. ஆதவர்ஜுனாவை போய் தலைமைச் செயலகத்தில் சந்திச்சுட்டு வந்ததா செய்தி வந்தது, அதிகாரப்பூர்வமாக எங்கேயும் வரல. இப்போ டிவிகேக்கு வந்திருக்காரு 73 வயசுல. அதாவது ஒரு கௌரவமாக ஓய்வு பெற்று கம்பீரமாக தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தை ஓட்ட வேண்டியதில் என்ன திட்டத்தின் அடிப்படையில் போனாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை தன்னுடைய ஒரே சேமிப்பு என்ன, இத்தனை வருஷம் நான் கட்சியில் இருந்தேங்கிறது தான். அதை விட்டுட்டு ஒரு சினிமாக்காரருக்கு போகிறாங்கன்னா ரெண்டு சாத்தியம் தான் இருக்க முடியும். ஏதோ ஒரு தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு ஒரு இடம் வேணும் அவருக்கு, தான் இருக்கோங்கிறத காட்டுறதுக்கு. அல்லது டிவிகேவுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு லெஃப்ட் முகம் வேணும், முட்டு கொடுக்க ஆள் இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்தே ஒரு ஃபேஸ் வேணும். அவங்களுக்கு தேவை இருக்கு, இவருக்கு ஒரு தேவை இருக்கு. 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு விமர்சனங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு. இதுல பிரச்சனை என்னன்னா, டிவிக்கே பதில் சொல்லாது, அவங்க பதில் சொல்ல அவசியமே இல்லை, இனி அப்படித்தான் இருக்க போகுது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு நெருக்கடி வரும். உங்க கட்சியில் இருக்கிற ஒருத்தரை அவங்க அங்க எடுத்திருக்காங்க, அவங்க கூட்டணியில் இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணும்போது அவர்கள் அங்கே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கு இடதுசாரிகள் பதில் சொல்லணும்.
2 பேருமே பதில் சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஊர்ல இருக்கவனுக்கு எத்தனை பேருக்கு இப்போ ஓட்டு போட்ட 35% போய் சிபிஐ சிபிஎம் 2 வேற வேற கட்சின்னு கூட தெரியாது. அதான் அவங்களோட அரசியல் புரிதலா இருக்கும்னு வச்சுக்குவோம். அப்படி இருக்கிற போது இவங்க நம்முடைய கூட்டணி கட்சியை நம்ம நெருக்கடிக்குள்ளாக்குறோன்னு அவங்க கவலைப்படலை. அடுத்ததா தொடர்ந்து அதிமுகவில் ஆட்கள் ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மெஜாரிட்டியை ரீச் பண்ணிட்டுன்னா இன்னொரு 5 பேர் தான் தேவை. இந்த இடைத்தேர்தல் வந்து அந்த நம்பர் அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அடுத்தது கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத சுமை, அது டெட் வெயிட்னு அவங்க நினைப்பாங்க. நீங்கள் முரட்டுத்தனமாக இடதுசாரிகள் முட்டு கொடுத்துட்டா, இப்போ நம்ம ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குன்னா, சண்முகத்தோட அறிக்கை இருக்கு இல்லையா, அது இன்னும் மகேந்திரன் போனதை விட, அதாவது இந்த மகேந்திரன் இருக்கார் இல்லையா, சோலார் சிஸ்டம் மகேந்திரன், அந்த பையனே பரவாயில்லையேன்னு சொல்கிற மாதிரி இவர் வந்தார், சி மகேந்திரன் வந்தார். இப்போ மகேந்திரனே பரவாயில்லன்னு இவர் அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறாரு, சண்முகம் அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. ஆமாங்க, நடிகர்கிட்ட எல்லாம் போய் ஆட்சியை கொடுக்குறதானு தான் சொன்னோம், ஆனால் ஜனங்க அப்படி தானே செலக்ட் பண்ணுறாங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து, அதெல்லாம் பொருட்படுத்துறது இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு ஜனநாயக புரட்சி அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்டுகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. ஜனநாயக புரட்சி நடந்திருக்கு, இதை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்த்தா பிஜேபி பேசக்கூடாது. பிஜேபி வந்தால 300 தொகுதியை தாண்டினால, அப்போ அது ஜனநாயக புரட்சி தானே. ஏன் அந்த லாஜிக்கை பேசுறீங்க? அதை மதிச்சுட்டு போகணும்ல. எப்படி பார்த்தா என்ன, இந்தியாவில் அவன் செலக்ட் பண்ணியிருக்கான், அப்போ நார்த் இந்தியாவில் பேசவே கூடாது, அப்சல்யூட் கிட்டத்தட்ட தொடச்சி எடுத்துட்டு வர்றாங்க. இல்லை அது போகட்டும், இந்த ஜனநாயக புரட்சி நடத்திருக்குன்னா எதுக்கு எம்எல்ஏ வாங்குறாங்க? அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை, நாங்கள் பேசுனதுனால தான் 4 எம்எல்ஏக்கள். அதுக்கப்புறம் விராலிமலை விஜயபாஸ்கர் வந்திருக்காரு. இல்லை அது மட்டும் தானா இவங்க செய்கிறது? அது மட்டும் தானா? இந்த போனா போயிட்டு போகுதுன்னு தமிழ்தாய் வாழ்த்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க. 2 முறை தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல. இப்போ ஏன் 2 வாட்டி தேசிய கீதம் ஒழிச்சாங்கன்னு குதர்க்கமாக பேசுறது இல்லை. பதில், தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதத்துக்கு இணையானது அப்படிங்கிறது தான் அதன் பொருள். முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, அடுத்த கடைசியாக முடிக்கும் போது தேசிய கீதம். அதனுடைய பொருள் என்னன்னா, நாட்டுக்கு ஒரு பண் இருக்கிற மாதிரி இந்த நிலத்திற்கு இது ஒரு யூனியன், அது எல்லா மாநிலங்களோட தொகுப்பு இந்தியா. அதனுடைய தேசிய கீதத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னா அதற்கு இணையான மதிப்பு எங்களுடைய மொழிக்கு உண்டு. ஏன்னா இந்த மாநிலத்துக்கான அடையாளம் மொழி தான், இது எல்லாத்தையும் இணைக்கிறது. அப்போ இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து நீங்க தமிழ்தாய் வாழ்த்தை இறக்குறீங்க, முதல்லையும் கடைசியிலையும் தேசிய கீதம் ஒழிக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்தே மாதரத்துக்கு பதிலா ஒரு இது ஒன்று கொடுத்துருக்கீங்க, தமிழ்தாய் வாழ்த்து போனா போயிட்டு போதுன்னு அக்செப்ட் பண்ணதா அர்த்தம். அப்போ ஒரு வாட்டி அப்படின்னா நீங்க செய்யறதுனா, அப்படின்னா முதல்ல தேசிய கீதத்தை போட்டு கடைசியா 2 வாட்டி தமிழ்தாய் வாழ்த்து போட்டிருந்தா கூட நீங்க ஏதோ ஒன்று எடுத்திருக்கீங்க. அப்படி இவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்து இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அனுமதிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு லாஜிக்கு, இவர் அருண்ராஜ் இணக்கமா இருந்து எதிர்க்கிறாங்களாம். உலகத்துல ஒரு பயம் பேசுனது இல்லைங்க இந்த லாஜிக். பாஜகவோட இவங்க தான் பேசிட்டு இருக்காங்க, இணக்கமா இருப்பான்னு. இவர் தான் போய் டெல்லியில போய் பேசிட்டு வர்றாரு. ஃப்ரெண்ட்லியா நம்ம அவர் 3 மணி நேரம் வாசிச்சிருக்காரு, பிரச்சனையே இல்லாம. நீங்க சொன்னதை கமா ஃபுல் ஸ்டாப் இல்லாம வாசிச்சிருக்காங்க. அது எப்படி அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து எதிர்க்கிறாங்களா? வரலாற்று சாதனை வேற கவர்னர் பேசிட்டு இருக்காரு. ஆமா, இன்னும் வேற இதெல்லாம் இன்னும் என்னென்ன மாதிரி வரலாற்று சாதனை எல்லாம் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பதிலே சொல்ல முடியாத ஒரு சூழல். இவங்க பாஜகவினுடைய பல்வேறு லட்சியங்களை, அவங்க தமிழ்நாட்டில் செய்ய துடித்த பல விஷயங்களை ஒன்று ஒன்றா இறக்கிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ பெரிய மாற்றம் ஒன்று கொண்டு வர போகிறேன் அறநிலையத்துறையிலன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு இப்போ ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. அரசின் கட்டுப்பாட்டை கோயில்கள்லேருந்து எடுக்கிறதுங்கிற பாஜகவின் லட்சியத்தை நோக்கி ஒரு ஸ்டெப் வச்சுட்டாங்கன்னா பாடி எடுத்துடலாம் நம்ம. அப்படித்தான் யதார்த்தம். இதில் சண்முகம் பேசும்போது அவர் சொல்றாரு இல்லையா, மதச்சார்பற்ற கட்சியாக இருக்கும், மதச்சார்பற்ற அரசனை அடத்தோன்னு அவங்க கொடுத்த வாக்குறுதி, ஒரு லஞ்சம் ஊழல் இல்லாத ஏதோ அந்த மாதிரி நல்லாட்சியை தருவோன்னு அவங்க சொன்னதை நம்பி ஆதரவு போன்றாங்க. ஆமாம், ஆனால் செயல்பாடுகள் அப்படி ஒன்றும் தெரியல. இப்படித்தான் நாங்கள் மதச்சார்பற்ற 2014 ஆட்சிக்கு வந்தபோது ராஜ்நாத் சிங் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பார். ஆட்சிக்கு வரது தேர்தல் கடைசி கட்ட இதுக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் வந்து சொன்னது, கடந்த காலத்தில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க, நாங்கள் எல்லாருக்குமான அரசாக இருப்போம், ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கன்னு முஸ்லீம்களை நோக்கி முஸ்லீம்கள் குறிப்பிடலை. கடந்த காலத்தில் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க, மோடி வெறும் வளர்ச்சிக்கான அரசு, அது மட்டும்தான் எங்களோட இலக்கு, எங்களுக்கு இந்த முறை நடந்ததெல்லாம் மறந்துட்டு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க. வாய் வார்த்தையின்படி பார்த்தா
அது இதை விட பெரிய வாக்குறுதி அது. ஏன் தன்னுடைய அரசியல் எதிரி யாரை எதிர்த்து அந்த கட்சி நடந்ததோ அவர்கள்ட்ட அந்த டிமாண்டை வச்சாங்க. அப்போ பாஜகவை நம்பிட்டு போயிடலாமா? சொல்லுக்கும் செயலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த இன்னைக்கே சண்முகம் கொடுத்த அறிக்கையை கொடுத்த அந்த அன்னைக்கே இவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதியிலேருந்து வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரலை திடீர்னு கட்டாமா. பதில் சொல்லுங்க விஜய்னு இங்கேருந்து கேட்ட உடனே பயந்து போய் நேரலையை கட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலும் கிடையாது. ஏன் 2 வாட்டி தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் ஏன் வருது? அதுக்கு கிடையாது. ஏன் 3 சேனலை கட் பண்ணீங்க அரசு கேபிள்ல இருந்து? ஏன் கேபினுக்கு வாங்க பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. கேபினுக்கு வாங்க, ஏன் கேபினில் ஓடுதுங்கிறாரு அவர். எல்லாவற்றிலும் பின்தங்கிட்டே இருக்காங்க. அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை, கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது தான் இவங்க வெள்ளை அறிக்கையோட பர்பஸ். தான் திமுகவை குறை சொல்றது கூட கிடையாது, அது 2ஆம் பட்சம். அவங்களுக்கு அது செக்ரட்டரியா சொல்றாருல, அளவு கடன் அளவெல்லாம் மாறல, தேவையற்ற எந்த செலவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதனுடைய நோக்கம் என்னன்னா, ஆசைப்பட்டுறாத இந்த இதுக்கெல்லாம். ஆமா, அதுக்கான முன்கூட்டியே பதில் அது. இதெல்லாம் தரமாட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் அது. இவ்வளவு இந்த அத்தனை சுமையையும் யார் சுமக்க போறாங்க அப்படின்னா விசிகாவும் கம்யூனிஸ்டும் தான். ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அதை முடிச்சுட்டு இவர்களை சப்போர்ட் பண்ணிட்டு அதன் பிறகு தேவையில்லைன்னு அவங்க தூக்கி போட்ட பிறகு உங்களுடைய அரசியல் நம்பகத்தன்மை போன பிறகு திரும்ப என்ன அரசியலை பண்ண முடியும்? மக்களை வேற எப்படி அணுக முடியும்? இவர்களை ஆதரிக்கிறதுல அந்த முனைப்பு ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரியுது. மகேந்திரன் போனதுங்கிறது என்னென்னா, அவர் எங்கே இருந்தால் என்ன, கட்சியே சப்போர்ட் பண்ணுது, நம்ம இதுக்கு வீட்டில் உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு வந்துட்டாங்க. இதில் முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், தேசிய அளவில் பாஜக என்ன விஷயங்களை எல்லாம் செய்கிறதோ அதைத்தான் தமிழகத்தில் தாவேகா செய்கிறது, கிட்டத்தட்ட அதனுடைய செராக்ஸா தான் இங்கே செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்போது பொதுவாக தேசிய அளவில் விசிகவும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறாங்க. இந்த குதிரை பேர அரசியல், எம்பிக்கள் எம்எல்ஏக்களை வாங்குறது, விலை பேசுறது, இந்த வாஷிங் மிஷின் அரசியல், இதெல்லாம் எதிர்க்கக்கூடியவங்க இங்கே ஏன் மௌனமாக இருக்காங்க? தங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டு அப்படிங்கிறதுனால இந்த மௌனம் அவர்கள்ட்ட இடம் கிடைச்சிட்டுங்கிற மாதிரினா அதை நான் அப்படி இருக்கும்னு நான் நம்பல. அவர்கள் சோர்வடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னுமே இங்கே இந்த முற்போக்கு அரசியலை பேசிக்கொண்டு தொழிலாளர்களுக்காக பேசுறது இதெல்லாம் எடுபடாது. இங்க குத்துப்பாட்டும் பஞ்ச் டயலாக்கும் தான் வியாபாரம் ஆகும். அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்னு பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வந்திருக்கணும். அல்லது கட்சியின் அடுத்த கட்டம் இருக்குல்ல, அதுல மெஜாரிட்டி எதுக்கு சும்மா உண்டியல உழுக்கிட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு நம்ம ஊரோட ஒத்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு வந்திருக்கலாம். அவர் பாரம்பரியமான மரபார்ந்த வழியிலிருந்து வேற ஒரு திசைக்கு நாமளும் ரெகுலர் கடையை நடத்துவோம், ஏன் முட்டிட்டு போராடிக்கிட்டு இன்னொரு நெருக்கடி ஒன்று இருக்குது. நாம் அதை ஒத்துக்கணும் தோழர். புதுசாக ஒரு படையை உள்ளே கொண்டு வர்றதுக்கான சூழல் தமிழ்நாட்டில் ரொம்ப கணிசமாக குறைஞ்சிட்ருக்கு. சப்ளையே கிடையாது. இடதுசாரி இயக்கங்களுக்கு மக்கள் ஆதரவும் கிடையாது. அது நம்ம சொல்ல, அவர் செல்வா சொல்கிறாரு, ஒரு இதை காலி பண்ண போகிறாங்க, கூவம் ஒட்டி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மக்களை அரசு காலி பண்ண போகுது. அந்த வீடுகளில் போய் பிரச்சாரம் பண்ணி அதை காலி பண்ணுறதை தடுக்கிறதுக்காக சிபிஎம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. கூப்பிடுற எல்லா வீட்லேயும் கலைஞர் படம் இருக்குது. நான் திமுக தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறவங்களை கூட்டிகிட்டு இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க திமுக அரசின் முடிவுக்கு எதிராக. ஆனால் அவங்க, நான் கம்யூனிஸ்டும் கட்சிகள் போராட்டம் நடத்துகிறோம், பட் அவங்க திமுக ஆதரவாளர்கள் தான், அவங்கள வச்சு தான் நம்ம போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா இது அப்படியே கொஞ்சம் வேற ஒரு இடத்துல பாருங்க. இங்கே கம்யூனிஸ்டம்னா அது அந்த எப்படி சொல்கிறது, வீட்டுக்கு ஏதாவது பிளம்பர் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு தெரியுமா? பல்பு ரிப்பேராக போச்சு, கூப்பிடு, எலக்ட்ரிஷியனை கூப்பிடு, மாற்றி விடு, பல்பு மாற்று, இல்லை ஹோல்டரை மாற்று, கிளம்பிடு, சுவிட்ச் ரிப்பேரு மாற்றிடு, அவ்வளோதான். அதுக்குன்னா நீ வா. இது ஒரு நெருக்கடி இருக்குது அவங்களுக்கு ஆளை கொண்டு வர்றதுல. அது தமிழ்நாட்டினுடைய மிடில் கிளாஸ் எழுச்சிக்கு ஒரு ரோல் இருக்குது. அவங்க தான் பிள்ளைகள் எங்கே போனாலும் கம்யூனிஸ்டுக்கு போயிடாதன்னு நிறுத்தி வைக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு, அரசியலுக்கு அனுப்பாமல். மற்ற இடங்கள்லையும் ஒரு செல்வாக்குன்னு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இன்னொரு கட்சிகள் உழைக்காமல் கட்சிகளால்
சிபிஎம்மால இனி ஜெயிக்க முடியாது. இன்னொரு கட்சி அவங்கள தூக்கி சுமந்தே ஆகணும். இது இந்த ஒரு நெருக்கடி அவங்களுக்கு வந்தாச்சு. எங்கும் செல்வாக்கு மிக்க பகுதின்னு ஒன்று இல்லாமல் போகுது, அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. யூனியன், அதுவும் இப்போ மிடில் கிளாஸினுடைய எழுச்சிக்கு பிறகு யூனியன் இரலவெண்ட் ஆகிட்டு இருக்கு எல்லா இடங்கள்லையும். நான் அது இல்லை, யூனியனில் நிறைய பஞ்சாயத்து பேசுகிற யூனியன்கள் இருக்கு. சும்மா அந்த பல ஊர்களில் வெறுமனே சந்தா வாங்குறது அதிகாரத்துக்காக எதையும் செய்ய முடியல, செல்வாக்குக்காக அரசுல ஏதாவது தங்களுக்கு சாதகமாக ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு இல்லை நம்ம அதுக்கு வந்து நீங்க சிபிஎம் குறை சொல்ல முடியாது, நீங்க எந்த கட்சியும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா கீழே இருக்கிறவங்க எப்ப போராடி கொடியை பிடிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். முன்னாடி பார்த்துருக்கீங்களா, 25 வருஷம் முன்னாடி எல்லாம் யூனியன்ல இருக்கிறவர்கள் யூனியன் ஆஃபீஸ்க்கு ரெகுலரா வருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு மூமெண்ட்டை பார்த்துருக்கீங்களா? கிடையாது. சும்மா தனக்கு தேவை இருந்தால் வருவாங்க. ஒரு எனக்கு லாபி பண்ணி கொடுக்குற மாதிரி யூனியன் போதும் அப்படிங்கிற மாதிரியான யூனியன்கள் தான் அதிகம் எழுச்சி பெற்று வருது. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் யூனியனில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி யூனியன் ஜெயிக்கும். பார்த்தா ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல யூனியன் அது எப்படி ஒரு ஒரு ஆட்சி வந்த பிறகு அந்த யூனியன் எப்படி நல்ல யூனியன் ஆக முடியும்? அடிப்படையிலே சிக்கல் இருக்கு இல்லையா? ஒரு சும்மா பஞ்சாயத்து பேசுகிற, என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணாத, என்கிட்ட டெய்லி வந்து யூனியன் வேலைகளில் பங்கேற்றுக்கொள்ள சொல்லாத யூனியன் வேணும். வெறும் லாபி பண்ணுறவங்க இருந்தால் தான் பெட்டர். நேர்மையாக அமௌண்ட்டை வாங்கி கொடுத்து வேலையை முடிச்சு கொடுப்பாங்கிறவங்களுக்கு தான் அது அதிகம். இல்லை, இது கம்யூனிஸ்டருடைய அவங்க ஒட்டுமொத்தமாகவே அவங்களும் வந்து நிறம் மாறிட்டாங்களா? ஏன்னா 80-90களில் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னாலே இன்னைக்கும் அப்படிதான். கம்யூனிஸ்ட்னா அவங்க ஒரு கரைபடியாத கருத்திற்கு சொந்தக்காரங்க, சமூகத்துல மக்களோடு நிற்கிறவங்க, ஒரு பெருமிதம் இருந்ததுல்ல. 90 காலகட்டத்தில எல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமிதம் இருந்தது. கிராமங்கள்ல எல்லாம் போய் பேசினா மற்ற கட்சிகளை விட ஒரு மதிப்பு கிடைச்ச ஒரு இது இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு இடங்கள்ல அவங்க இருந்ததை தான் பாஜக பிடிச்சு இப்போ எடுத்திருக்காங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த ஊடுருவெல்லாம் அங்கே தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. அப்போ இவர்களுடைய போதாமையிலிருந்து இந்த மாதிரியான அரசியல் நிலைத்தன்மை, அவர்களுடைய நிலைத்தன்மை இல்லாதது, இல்லைன்னா அவர்கள் வெளியேறதெல்லாம் அவர்களுடைய செயல்பாடுகள் நடக்கா ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதுனால இந்த நிலைக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் தள்ளப்படுறாங்களா? இல்லை, அது எனக்கு இதுக்கு நான் பொருத்தமான ஆள் இல்லை. என்னால் அந்த அளவுக்கு இன்டெப்த் அதனுடைய போக்கை புரிஞ்சுக்க முடியல. ஆனால் இந்த வீழ்ச்சி 2000களின் ஆரம்பத்தில் துவங்குச்சு. நீங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் எல்லார் கைக்கும் போக ஆரம்பித்த காலம் இருக்கு இல்லையா? 2009 எல்லாம் பகுதி அளவுக்காவது நீங்கள் 1 மணி நேரமாவது நீங்கள் நெட்டை அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வந்தது, வசதி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் தான் புது ஆட்கள் வர்றது கணிசமாக குறைஞ்சது. நீங்கள் போய் இன்ஜினியரிங் காலேஜஸ்லையோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கல்லூரியில் பெரிய அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து கம்யூனிஸ்ட் எல்லா மாவோயிஸ்ட் இயக்கங்களுக்கும் சரி, எம்எல் மூமெண்ட் அவங்களுக்கா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாருக்குமான ஆட்கள் மெடிக்கல் காலேஜ்லேருந்து வருவாங்க, பெரிய இன்ஜினியரிங் காலேஜஸ்லேருந்து வருவாங்க. நல்லா படித்தவங்க அந்த 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 உள்ள வர்ற எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னாலே எல்லா பகுதி மாணவர்கள் இளைஞர்களும் அங்கே இருப்பாங்க. புதுசு ஆட்கள் வர 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 அது இயக்கம் உயிர்ப்போடு இருந்துச்சு. அதனால் அது வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருந்தது. நீங்கள் அந்த 2000களுக்கு பிறகு அந்த புதிய பொருளாதார கொள்கை உச்சத்தில் போய் தமிழ்நாட்டில் அந்த மிடில் கிளாஸ் எழுச்சி வந்த பிறகு புது சப்ளை வர்றதுக்கான பாதைகள் முழுக்க அடைபட்டாச்சு. கம்ப்ளீட்டாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் எழுச்சிக்கு பிறகு பாஜக கல்லூரிகள் பள்ளிகளில் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டான். அவன் என்னன்னா நேராக ஒரு அரசியலாக வரமாட்டான். யோகா கிளாஸு, மோட்டிவேஷன் கிளாஸு, தியானம், இந்த மாதிரியான பேர்கள்ல ஆட்கள் வருவாங்க. ஆலயங்கள்ல பிடிக்கிறது, இந்த கோயில்கள்ல. அது கூட அடுத்தது நான் வந்து இவங்க வேலை செஞ்ச இடம்னு கம்யூனிஸ்டுகள் வந்து எங்கிருந்து தனக்கான ஆட்களை பிரச்சார களமா இருந்ததுன்னா இளைஞர்கள், அவங்க பெரிய யாருக்கிட்ட வந்து அது அந்த அந்த துடிப்பு இருக்குமோ அங்கதான் வேலை செஞ்சுக்கணும். அந்த இடத்துல பாஜக வேகமா உள்ள பூந்தது, ஆர்எஸ்எஸ் வேகமா உள்ள பூந்தது. மிடில் கிளாஸ் அடுத்ததா என்ன பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள்ல ஆர்வம் குறைஞ்சு கோயில் குளம்னு இவங்க சுற்ற ஆரம்பிச்சாங்க. கோயில் குளத்துக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் முழுக ஆரம்பித்த பிறகு இடதுசாரிகளுக்கான சப்ளை கம்ப்ளீட்டாக கட்டாச்சு. இன்னும் நேர்மையாக சொல்லணும்னா ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய பகுதிகளில் மட்டும்தான் அவங்களால வேலை செய்ய முடிஞ்சு. சமூகத்தின் பெரும் பரப்பு துண்டிக்கப்பட்டது. இந்த பிரச்சனையை வந்து
உணர்ந்தாலும் எதுவும் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரில. இந்த இடம் ஒரு தேக்கம் வந்தது. ஆனால் அவுட்புட் வந்து நிறைய வந்துச்சு. நீங்கள் இடதுசாரிகள் எல்லாமே நிறைய வாசிப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ந்து உரையாடணும், ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். அந்த வாசிப்பு ஒரு கட்டாயமாக இருந்தது, ஆர்வமாகவும் இருந்தது. அப்போ என்னன்னா அவர்களுடைய செயல்பாடு இணையதளத்தில் ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கும். இதில் சொல்கிறேன், பாஜகவுடைய இந்துத்துவா வேகமாக வளர்ந்த காலத்தில் பேசப்படுவது, நீங்கள் இணைய விவாதத்தில் யார் லீட் ரோல் எடுப்பாங்கன்னா கம்யூனிஸ்ட்கள் எடுப்பாங்க. அதான் பழைய ப்ரொடக்ஷன். அதெல்லாம் 2000ங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டவர்கள் 2000க்கு பிறகு ரொம்ப ஆக்டிவாக களமாடும் போது பார்க்கறதுக்கு நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா கம்யூனிசம் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் கீழே நாம அதாவது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேருந்து எடுத்து பணத்தை செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழல். செலவு நிறைய பண்ணியிருப்போம், ஆனால் சேமிப்பங்க குறைஞ்சிட்டு இருக்கும். அதன் பிறகு இந்த கம்ப்ளீட்டாக இன்டர்நெட் ஃப்ரீ ஆகி இதெல்லாம் வந்த பிறகு மெனக்கடாமல் அரசியல் பண்ணணும், சிம்பிளாக ஒரு 2 இதில் போட்டுட்டு போயிடணும், நான் 3 பேராகிராஃபுக்கு மேலே இருந்தால் படிக்க மாட்டேன் இப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சுன்னா கம்யூனிசம் வளரவே முடியாது. எந்த இதுலையும் சரி. இதுதான் மெனக்கட மாட்டேன், நான் உட்காந்து சிம்பிளாக ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு படம், 4 லைனு, ஒரு மீம், இவ்வளவு தான் நான் பார்ப்பேன். ஒரு சின்ன வீடியோ, ஒரு சர்க்காஸ்டிக் வீடியோ ஒன்று, இவ்வளவு தான் நான் பார்ப்பேன். இதுக்குள்ளே எனக்கு அரசியலை சொல்லி கொடுன்னா விஜய், இவங்க அந்த அடுத்து வரப்போகிற ஒரு பிரதீப் ரங்கநாதன், இன்னும் அதுக்கும் கீழே இருக்கிற ஆட்கள், இவங்களுக்கு வேணால் இது அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்குமே தவிர ஒரு சித்தாந்த அடிப்படை தேவைப்படுகிற கம்யூனிஸ்ட் இயக்கம் வர முடியாது. அண்டு கட்சிகள் ஏதாவது போதாமல் இருக்குமானா நிச்சயமாக இருந்திருக்கும். அது அங்கே இருந்தவங்க விவாதிக்கிறது தான் சரி. நம்ம வேடிக்கை பார்த்துட்டு நாம சொல்ல முடியாது அவங்களுக்கு என்ன மாதிரி நெருக்கடி இருந்துச்சு இந்த இடத்துல வளர்க்க முடியாமல். இன்னொன்று, பாஜக அவன் வளர்றான்னா அவனுக்கு ஒரு அவனோட அந்த ஃபைனான்ஷியல் மசில் வந்து வேற யாருக்கும் இருக்க முடியாது. இன்னும் 25 வருஷத்துக்கு ஒரு ரூபா ரிட்டர்ன் வராமல் ஒரு முதலீடு அவனால் போட முடியும்னா அவன் போட முடியும். 1000 பேரை எந்த பலனும் இல்லாமல் இறக்கி விட முடியும்னா இறக்கி விட முடியும். வெறும் 2% ஓட்டு இருந்த திரிபுராவில், பாஜகவுக்கு 2% ஓட்டு இருந்த திரிபுராவில் வந்தாலும் வராட்டியும் பரவாயில்லன்னு அங்கே ஒரு டீமை இறக்கி விட்டு வேலை செய்ய அவங்களால முடியும். 5 ஆண்டு காலம் வேலை செய்ய நம்மளால முடியும். நம்ம ஆட்கள் இன்னைக்கு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு நாளான்னைக்கு ரிசல்ட் கேட்பாங்க, எங்கள் மெம்பர்ஸே வரலன்னு. செலவு செய்ய பணம் இல்லை, வேலை செய்ய ஆள் இல்லை. மக்களோட அந்த 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 குறுகிய காலத்துல இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், உடனடி தீர்வு வேணும் அப்படிங்கிறது. அண்ட் இன்னொன்று, இந்த தாராளமயம் வந்த பிறகு மக்கள் ஊழலுக்கு எதிராக பெயர் அளவுக்கு பேசினாலும் கூட தன்னளவில் ஊழலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கிறத யதார்த்தம். வெறும் வாய் வார்த்தையா மட்டும் இருக்கு, உளப்பூர்வமாக அதை வந்து கொடுக்கக்கூடாது, இல்லைன்னா அதை இல்லை அப்படி இல்லை, அது நார்மல்னு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எல்லாம் பேசுவாங்க. இப்போ போய் மைக்க நீட்டுங்களேன், பிரமாதமாக பேசுவாங்க, இது ஊழலை ஒழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. ஒரு பையனுக்கு ஒரு வேலை கிடைக்கும், 20 லட்ச ரூபா பெறட்டுங்கன்னு சொல்லுங்கன்னா சோர்ஸ் நம்பகமானதான்னு பார்ப்பாங்க. நான் மாட்டேன், என் பையனுக்கு லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற ஒரு ஆளை சொல்லுங்க. காசு ஏமாத்தப்படக்கூடாது. இங்க அது வந்து ஒரு பொது பண்பா மாற்றப்பட்டது. இது கிரவுண்டு இப்படி சிக்கலா இருக்கும்போது, ஆனாலும் இது ஒரு சாக்கு இல்லை. இப்படி சூழல் இருக்குங்கிறதுனால அப்போ இப்போ லெனின் வந்து மார்க்ஸ் இருந்த காலத்துல மட்டும் என்ன சூழல் அப்படியே அவருக்கு வந்து தங்கத்தட்டில் கொண்டு வந்து வச்சு கொடுத்தாங்களா? பிள்ளைக்கு இப்போ பிள்ளைய அடக்கம் பண்ண காசு இல்லாமல் தானே ஒரு வாழ்க்கை போச்சு. லெனின் காலத்துலேயே அதான். பிரெஞ்சு புரட்சியில் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சது தான். லெனின் காலத்துலேயும் சூழல் ஒன்றும் அவ்வளோ இணக்கமாக இல்லையே. ஜாரை வீழ்த்த முடியும்னு புரட்சி நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தா கூட யார் நம்பியிருப்பா? அது வேற விஷயம். அகேன் நம்ம வழக்கமாக பேசுகிறது தான். நீங்கள் செய்ய முடிச்சியாங்கிறது கேள்வி அல்ல, ஆரம்பிச்சியாங்கிறது கேள்வி இல்லை. இப்போ இவர் சண்முகமோட அறிக்கை வந்து அதை விட டெய்லி வந்து அந்த யாரோ ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் யாருங்க ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு கேட்டால் அந்த கூரை மேலே ஏறி கொல்லி வைக்கிறானே அவன் தான் அப்படின்னாராப்பா. அந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு நாளும் ஒன்று வேர்ஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கு. பட் இந்த சோர்வோ அல்லது இல்லை இது மக்கள் நம்பிட்டாங்க அப்படிங்கிறதுல எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இவரை பண்ணுறதோ ஒருபோதும் நல்லதில்லை. 2வது, இவரை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு இடதுசாரிகளால் பாஜகவை எதிர்க்கவே முடியாது. ஏன்னா அவர் பதிலே சொல்ல மாட்டாரே. அங்கேயாவது அந்த கட்சியில் திமுகவை நிர்பந்தப்படுத்துகிற அளவுக்கு உங்களால் இங்கே அது முடியுதா? சந்திக்கவே முடியாது.
ஆமா, திமுக ஆட்சியில் இருக்கும்போது மிகப்பெரிய நெருக்கடிகள் கொடுத்தாங்க. மக்களுக்கு எதிரான விஷயங்கள், இப்போ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு எதிரான விஷயங்கள் பண்ணும்போது பெரிய அளவு வெளியில் வந்து பேசினாங்க, போராடினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு வாயை திறக்கிறதுக்கே வரல. ஏன்னா முடியாதுன்னு தெரியும், அது பிரயோஜனப்பட. இப்போதான் சரண்டு ஒத்துக்கிட்டாச்சுல, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நம்ம என்னங்க பேசுறதுக்குன்னு இருந்தா. இந்த இவ்வளவு நாளில் போலீஸ் ப்ரூட்டாலிட்டி இருக்கு, அதை பற்றி பேசலை. ஏராளமான கொலைகள், இதில் வந்து தலித் படுகொலைகள் இருக்கும், ஆணவ படுகொலைகள் இருக்கு. இது நம்பர் கூட நமக்கு தெரில. இதுக்கு முன்புன்னா இது மார்ச் மாதம் வரைக்கும் எந்த கொலை நடந்தாலும் அதில் வந்து சாதிய கொலை ஒன்று இருந்துச்சுன்னா அது அடுத்த நாள் விவாதத்துக்கு வந்துடும். இன்னைக்கு அதை பற்றி எதுவும் பேச முடியல. பாஜகவினுடைய அதை விட, ஏன்னா இவங்க பாஜகவோட குதிரை பேரத்தை வந்து ஏன் பேச முடியல இங்கே கம்யூனிஸ்டுகளால்? இங்கே நடக்குது, அவங்க சப்போர்ட் பண்ணுற கட்சியில் நடக்குது. எதை ஏற்று பேச முடியும்? இவங்களை மடியில் கட்டிக்கிட்டிங்கன்னா வேறு எந்த அராஜகத்தையும் ஏற்று கேட்க முடியாது. அது ஊழல் இல்லை, அதெல்லாம் 1.5 மாசத்துல எல்லாம் அவங்க கற்றுக்கிறதுக்கே லேட் ஆகும். ஊழல் இல்லை அப்படிங்கிறதுலாம் சும்மா பம்மாத்து. நீங்கள் ஒன்ஸ் ஊழல் இல்லைங்கிற அந்த ஊழல் தான் பெரிய பிரச்சனைன்னு பேசுறதுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஆம் ஆத்மி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை, விஜய் ஒரு நச்சு செடியாக எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கிறாரா? இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்டமைப்புமே இல்லைன்னா ஒரு அரசியல் மதிப்பீடுகள் இருக்குல்ல, சமூகத்தில் இருக்கக்கூடிய அறம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறாரா? அப்படி நீங்க பாக்குறீங்களா? இப்படி இல்லை, அது அவரு தான். அது அதனுடைய மையம் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மனோபாவம் இங்கே இருக்கு, கிரவுண்ட்ல இருக்கு, அதை அவர் பயன்படுத்திக்கிறார், அவ்வளவுதான். சீரியஸான அரசியல், அதாவது ஒரு தீவிரமான ஓரளவு யோசிச்சு நடத்துகிற அரசியல் வீழும்போது இதுதான் வந்தாகணும். இப்போ தண்ணியில் ஆக்சிஜன் அளவு குறையுதுன்னா இந்த பார்த்தினம் மாதிரியான செடி சாரி இதுதான், இந்த ஆகாய தாமரை தான் வளரும், மீனெல்லாம் சாகும். இது வந்து பிரச்சனை. தண்ணி கண்டாமினேட் ஆகுதுங்கிறது சிக்கலை தவிர இது வந்து ஆகாய தாமரை வந்து பெரிய புத்திசாலி பயிர்ன்னு சொல்ல முடியாது, ஒரு செடின்னு நாம சொல்ல முடியாது. அவர் பெரிய ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சூழலை அவரால் சரியாக பயன்படுத்திக்க முடியுது. இந்த சூழலில் வேறு ஒருத்தரால், ஒரு ப்ராக்ரஸிவ் கட்சியால் இதை பயன்படுத்த ஒரு மாற்றம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இது நிஜமாகவே இது அவங்க குறிப்பிடுவது போல் மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க அப்படின்னா, சரியான மாற்றம்னா வரப்போகிற ஒரு அமைப்பு திமுக விட பெட்டராக தானே இருக்கணும். ஆமாம், அது அப்படி எதுலையுமே அப்படி அந்த மாதிரி பெட்டராக இல்லாமல் நீங்கள் லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு அரசு அமைப்பாங்கன்னு நம்ம நம்பணுன்னா நம்பிக்கையில் இந்த எல்லாத்தையும் நம்புறதுக்கா? அப்படி கூட தான் சொல்லுவாங்க, உங்கள் கோரிக்கைகளை பரிவுடன் பரிசீலிக்கிறோம்னு அரசாங்கம் சொல்லும் எந்த போராட்டம் அனௌன்ஸ் பண்ணாலும். அது நல்ல வார்த்தை தானே. அதை நம்பி வெளியில் வந்தோன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு ஒப்பந்தம் வரணும்ல. ஒரு மினிமம் ப்ரோக்ராம் இவங்களுக்கு புதுசாக சரி அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு அவகாசம் கொடுக்குறோம் கற்றுக்கிறதுனா, அப்படின்னா ஒரு டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பிரச்சனை என்னன்னா, இந்த 2 எம்எல்ஏக்களை வச்சு இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியாதுன்னு தெரியும். இது எதிர்காலத்தையும் சேர்த்து, இது வந்து ஒரு எதிர்காலத்தை பலியிட்டு நிகழ்காலத்தை காப்பாற்றி கொள்ள இடதுசாரிகள் முயற்சி செய்கிறாங்கன்னு தோணுது. ஆனால் அது ரொம்ப நாள் தாங்காது. ஏன்னா எதிர்காலத்தை பலியிடுறதன் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு 2 கூடுதல் எம்எல்ஏ, இன்னும் 2-3 பேர் வெளியில் வந்து அந்த 118 நம்பர் அவங்க தொட்டுட்டாங்கன்னா அதன் பிறகு நீங்கள் இரலவெண்ட். இப்போவே உங்களுக்கு போதிய மரியாதையெல்லாம் கிடையாது. நீங்கள் சாதாரணமாலாம் போய் விஜய் மீட் பண்ணிட முடியாது. அவங்க நண்பர்கள் மீட் பண்ணலாம், சிம்ரனோ இவங்களோ அவங்க பார்க்குறதுக்கு முடியும். ஏன்னா அவரை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர் அந்த பின்புலத்துலேருந்து வந்தவர். இங்கே வந்து ஏதோ இதில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காரு. எப்படா ஸ்கூல் பெல் அடிப்பான் வீட்டுக்கு போகலான்ற மாதிரி உட்காந்துருக்கிறாரு. அதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் இது ரொம்ப தீவிரமாக பரிசீலிக்க வேண்டிய ஒரு நேரம். இனி இழப்பதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பேர் போச்சுன்னு சொன்னால் ஒரு டிப்பு, இது ரசிகர் மன்றம் தான் இங்கே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் அமைப்பு செயல்பாட்டை வேறு மாதிரி மாற்றணும். எம்எல்ஏ ஆகவே முடியாதுங்கிற சூழலிலும் பல்வேறு விஷயங்களில் இல்லையா மக்களை போராட்டத்துக்கு அணி திரட்டி அதிலிருந்து ஆட்களை கொண்டு வர்றதுக்கான வேறொரு உத்தியை வகுக்கலாம், ஏதோ ஒன்று செஞ்சுருக்க முடியும். பட் இந்த பாதை எனக்கு என்னமோ அவ்வளோ பொருத்தமானதுன்னு தோணலை. மகேந்திரனுடைய நகர்வுங்கிறது என்னென்னா, அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு, இங்கே இந்த இடத்துல இனிமேல் வேலைக்கு ஆகாது, நாம் இனிமேல் அந்த கம்யூனிஸ்ட் அந்த இதை சுமக்க அவசியம் இல்லை, வேணாம் நம்ம போயிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாருன்னா, இந்த அவமானத்தை தாங்கிறதுக்கு ஒரு ஆள் வெளியில் போயிருக்காங்க. இதே
பாணியில இன்னும் பல பேர், சில பத்திரிகையாளர்கள்லாம் பூடகமா பேசுறாங்க, ஒருத்தர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேசுறாங்க. சு வெங்கடேசன் போட்டிருக்க ஒரு போஸ்டை பார்த்தா எனக்கு பக்குன்னு இருக்கு. அடுத்த என்ன 2வது டேர்ம் அது, இதுக்கு மேல வாய்ப்பு கிடைக்காது. அவரு சொல்றாரு இந்த தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனைக்கு அதை ஏதோ அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி அவரு பதிவு போட்டிருக்காரு. ஜனநாயகன் படத்துக்கு ரிவ்யூ எழுதிட்டாருன்னா இன்னும் சேவமா இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ அது இந்த இண்டிவிஜுவல்ஸோட போக்கு வந்து போதுன்ற முடிவு வந்துட்ட மாதிரி தெரியுது. ஓகே, ப்ரீமச்சூர் நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் இது ஒரு 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 கம்ப்ளீட் ரெஃபார்முக்காக தன்னை கட்சிகள் தயார்படுத்தி கொள்வது நல்லதே தவிர இந்த போக்கில் போய் நீங்கள் ஒன்றுமே வின் பண்ண முடியாது. தாவேக்காவோடு பயணித்து நீங்கள் வேறு எந்த புதிய நபரையும் வென்றெடுக்க முடியாது. ஏன்னா இதை விட பெட்டர் சாய்ஸ் அங்கே இருக்கு. இப்போ போய் இப்போ இவருக்கு இருக்கிற யாருமே போய் டான்ஸ் ஆட முடியுமா? பஞ்ச் டயலாக் பேச முடியுமா? காலம் கடந்துருச்சு, எல்லாம் வயசாகி போச்சு. இதுக்கு மேலெல்லாம் கற்றுக்க முடியாது. பஞ்ச் டயலாக் போட்டு குத்துப்பாட்டு போட்டெல்லாம் கட்சி நடத்த இடதுசாரிகளால் முடியாது. நமக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் நம்ம செஞ்சாகணும். அதுக்கு மரியாதை குறைவுனா மரியாதையை ஏற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம், அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர இனிமே போய் நாம் வந்து மேக்கப் போட்டு டான்ஸ் ஆடி எதுவும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு சிக்கலான பாதைன்னு தான் நான் நினைக்கிறேன். கம்யூனிஸ்டுகள் மத்தியில் கம்யூனிஸ்டுகளுக்கு தமிழகத்துலையும் சரி ஒரு 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 மாற்று சக்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் கம்யூனிஸ்டுகள் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது. அதில் ஒரு குலைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நினைக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அதில் அந்த நினைப்புல இருக்கிற பெரிய ஊழல் என்னன்னா, கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்து நாம செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால், சமூகத்துக்கு இருந்தால் அது நேர்மறையா இருந்திருக்கும். இவங்க என்னன்னா, இப்ப நமக்கு குப்பை போடுற ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா? அதாவது நான் ரோடு கிளீனா இருக்கணும், ஆனா நான் குப்பை போடுவேன். அதே போலதான் நான் சௌரியமா வீட்டுல டிவி பார்த்துட்டு இருப்பேன், கம்யூனிஸ்ட் போராடணும். புரியுது. ஏன் பெட்ரோல் விலை ஏறுது? என்ன பண்றாங்க கம்யூனிஸ்ட்? ஏன் இவ்வளவு இது இருக்கு, இப்போ ப்ரைவேட்டைஸ் ஆகுது, கவர்மெண்ட் வேலையெல்லாம் குறையுது, என்ன பண்றாங்க கம்யூனிஸ்ட்டுங்கிற ரேஞ்சில் கேள்வி இருக்கே தவிர அது ஏதோ அவனுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணல. புரியுது. இந்த எண்ணம் தான் அந்த மரியாதை இப்பவும் இதுல பாசிட்டிவா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா, அந்த சமூகம் வந்து ஒரு ஷேக் ஆகுது இல்லையா, ஒரு பதட்டம் ஆகுறாங்கல்ல, அதுதான் அந்த இயக்கத்துக்கு இருக்கிற மரியாதை. நிச்சயம். அந்த மரியாதையை காப்பாற்றி கொள்வதற்கு பனையூர் பாதை பொருத்தமானது அல்ல. அங்க போனா அது இன்னும் புடுங்கிட்டு போயிடும். அந்த மரியாதை நாளைக்கு இருக்காது. இன்னொரு தமாக மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட. தொடர்ந்து பேசுவோம். நாளைக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.